ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலி நிஃப்டி 50 163 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 22,876 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 482 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 73,802 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 727 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 52,276 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆன சமயத்தில் கொஞ்சம் மார்க்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிகவர் ஆகி மார்க்கெட் இப்போ பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி க்ளோசிங் சிச்சுவேஷன் டிஃபர் ஆகலாம். ஆனால் அது நான் ரெக்கார்ட் பண்ணுறது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:46 அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 2.5% பாசிட்டிவ். கனரா பேங்க் இன்றைக்கி 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. HDFC பேங்க் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ICICI பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இது போக இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் பேங்க் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி பேங்கிங் செக்டாரும் ஃபைனான்ஸ் செக்டாரும் இந்த ஸ்டாக்ஸ் தான் காலத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆன சமயத்தில் நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுதான் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதாவது பேங்கிங், ஃபைனான்ஸ், மெட்டல், சிமெண்ட்டு இதெல்லாம் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. ப்ளஸ் ஆட்டோ, PSU பேங்க், PSC சர்வீஸ், கன்சூமர், டெக்னாலஜி, இன்ஃப்ரா, ரியாலிட்டி, ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. எனர்ஜி மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. எனர்ஜி செக்டார் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரிலையன்ஸு அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 4% கிராஷாக இருந்துச்சு. ஒரே நாளில் மார்க்கெட் கேபிலேஷன் 68,000 கோடி காலி. ஸோ இந்த மார்க்கெட் ஃபாலில் பெருசாட்டு அடி வாங்காமல் இருந்ததுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இன்றைக்கி 4% ட்ராப் ஆகிருக்கு. 18 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷனுக்கு கீழே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது குளோபல் லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்க்கும்போது $111 பெர் பேரலுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. பெர் பேரலுக்கு $111 மேலே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரீஸுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது இவங்களுக்கு ஒரு பக்கம் மார்ஜின் அஃபெக்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், டீசல் இதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது இன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் அவங்க ரீசென்ட்லி கொடுத்த கிளாரிஃபிகேஷனில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்களோட SC இஸ்டேட் அந்த ரிஃபைனரிக்கு பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் ரிஃபைனரிக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. 75% எக்ஸ்போர்ட்டை அவங்க எக்ஸ்போர்ட் டியூட்டி இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கான வேலைகளை அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இந்த நியூஸில் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் அடிச்சிருக்கிறாங்க. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பெரிய அளவில் நெகட்டிவ் அப்டேட் இல்லை. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாமான்னாலும் வெயிட் தான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அவங்களோட அப்கமிங் ரிசல்ட்ஸு, அப்கமிங் ஃபியூச்சர் பிளான் வச்சு தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போதைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாட்டு FMCG செக்மெண்ட்டில் பழைய கம்பெனிஸ் எல்லாமே அக்யூஷன் பண்ணிட்டு வராங்க. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத ரிசல்ட்ஸை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணி அதை பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்குது. சொந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது 2.6% டிக்ளைன் ஆயிருக்கு. டெபாசிட் 4,178 கோடியாக இருக்குது. ரீட்டைல் டெபாசிட் அண்ட் டெபாசிட் ஃப்ரம் ஸ்மால் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அது 1,91,276 கோடியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் அட்வான்சஸ் 8.7% டிக்ளைன் ஆயிருக்கு. 3,15,154 கோடியாக இருக்குது. காசா ரேஷியோ 31.3% இருக்குது. இதுவும் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலி இவங்க மைக்ரோ ஃபினான்ஸு, கார்பரேட் லெண்டிங், நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் லெண்டிங், பர்சனல் லோன், பர்சனல் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன், கிரெடிட் கார்டு, SME லோன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் மட்டுமே 88% விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பெருசாக இல்லாட்டாலும் ஆக்சுவலி முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ், ஒரு மாட்ரேட்டான ரிசல்ட்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு. இது இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 780 இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. எகெயின் ஒரு 750 கீழே போகிற பட்சத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கை வைக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஒரு 6% ரேலியாக இருக்குது. நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஐடி ஸ்டாக்ஸ் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. ஒரு வேல்யூ பையிங்கும் ஐடி ஸ்டாக்ஸில் நடக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது
விப்ரோ இன்னைக்கு வந்து 3% சம்திங் ரேலியாக இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மல்டி இயர் ஸ்ட்ராட்டஜிக் டீல் வந்து ஓலம் குரூப் கூட போட்டிருக்காங்க, சிங்கப்பூர் பேஸ் கம்பெனி. இந்த ஓலம் குரூப்னு பார்க்கும்போது மொத்தமாட்டு $50 பில்லியன் கிட்ட இதோட மார்க்கெட் கேபிடேஷன் இருக்குது, மொத்த வேல்யூ. ஸோ இவங்க வந்து ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. சிங்கப்பூர் ஹெட் குவார்ட்டர் கம்பெனி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000 பீப்புள்ஸுக்கு வந்து எம்ப்ளாயி கொடுக்குற கம்பெனி தான் அந்த ஓலம் குரூப். இவங்க பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் இந்த கம்பெனியில் தெமாஸ்க் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஓலம் குரூப்பு கூட விப்ரோ வந்து ஒரு 8 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. $1 பில்லியன், கிட்டத்தட்ட $800 மில்லியன் $1 பில்லியன் ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 8 இயர் கான்ட்ராக்ட் வந்து இந்த ஓலம் குரூப்பு கூட விப்ரோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓலம் குரூப்போட ஒன் ஆஃப் த டிஜிட்டல் செக்மெண்ட் பிஸ்னஸாக இருக்கிற மைண்ட்ஸ்பிரிண்ட், அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க $375 மில்லியன் விப்ரோ டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஒரு பக்கம் $1 பில்லியன் ஒர்த் ஆஃப் 8 இயர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இந்த ஓலம் குரூப்பு கூட. அதே சமயம் ஓலம் குரூப்போட அந்த டிஜிட்டல் ஆர்ம் பிஸ்னஸாக இருக்கிற மைண்ட்ஸ்பிரிண்ட், அதை வந்து $375 மில்லியன் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஜூன் 2026 அந்த டீல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ விப்ரோட ஏஐ ப்ளஸ் வந்து ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். டிஜிட்டல் பிஸ்னஸில் மட்டுமே 3200 ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விப்ரோ கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸ். இன்றைக்கி அரௌண்ட் 2% to 3% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருந்துச்சு. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இவங்க 242 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீ பார்க்கும்போது ஒரு அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட் 24 monthsல கம்ப்ளீட் பண்ணணும். இது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு 800 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேரில் அது வந்து 0.93%. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 54,23,728 ஃபுல்லி பேடப் ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த பைபேக்கில் வந்து அவங்க பைபேக் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 1 வச்சு இதை வாங்குறாங்க. ஸோ இதோட ஷேர் ப்ரைஸ் நீ பார்க்கும்போது ஒரு ஈக்விட்டிக்கு வந்து 1475 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்த வேல்யூ 800 கோடி. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17. ஸோ இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது Q3ல் ப்ராஃபிட் ஒரு 8% வளர்ந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட நல்லா பண்ணியிருந்தாங்க. டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8,646 கோடியாக இருந்துச்சு. 910 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. யூரோப் அண்ட் யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸ் நல்லா இருந்துச்சு குறிப்பாட்டு. ஸோ யூஎஸ் அண்ட் யூரோப்பில் தான் அவங்களுக்கு மேஜர் பிஸ்னஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் அப்டேட்ஸு. ஆக்சுவலி யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் வார் இந்த அப்டேட்ஸ் நீ பார்க்கும்போது யுஎஸும் ஈரானும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் சீஸ்ஃபயர் பிளானுக்கு ஃபேஸ் மேனரில் வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ நேற்று வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் யுஎஸோட சில மிலிட்ரி பர்சனல்ஸ், அதாவது யுஎஸோட வீரர்கள் வந்து ஈரானில் சண்டை போடும்போது மாட்டிக்கொண்டதாட்டும் அந்த 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பி மீட்டு வந்ததாட்டெலாம் நியூஸ் வந்துச்சு. ஸ்டில் ஈரான் பார்த்தீங்கன்னா சில இவங்க இஸ்ரேலு நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. என்ன தான் அயன் டோம் அப்படி இப்படின்னு கதை விட்டாலும் அடி பயங்கரமாக இஸ்ரேலுக்கும் விழுது, கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் விழுது. கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும் யூஎஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஸோ அந்த பேசிஸில் தான் ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி சும்மா ஒன்றும் கல்ஃப் கண்ட்ரிஸை ஈரான் வந்து அட்டாக் பண்ணல. ஸோ இப்போ யூஎஸும் ஈரானும் ஃபேஸ் மேனரில் 45 days சீஸ்ஃபயர் பிளானுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ட்ரம்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து காலையில் ஒன்று சொல்கிறாரு, சாயங்காலம் ஒன்று சொல்கிறாரு, மதியானம் ஒன்று சொல்கிறாரு. ஸோ அவரோட பேச்சு வந்து குளோபல் லெவலில் வந்து காமெடியாட்டு தான் இருக்குது தவிர யாருமே சீரியஸாக எடுத்துருக்க மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் ட்ரம்ப்பும் ஏதோ அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறதாட்டும் அப்டேட் வந்திருக்குது. ஸோ எக்ஸாக்ட் கண்டிஷன் எதுவுமே தெரியல. பட் இந்த 45 days சீஸ்ஃபயர் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதும் தெரில. நேற்று வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொன்னார், 48 மணிக்கூர் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா தரேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க இல்லைன்னா நடக்கதே வேறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா தைரியமாட்டதை வந்து டினை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிச்சுவேஷன் ஸ்டில் வந்து பேடாக தான் இருக்குது. மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனது மேபி எனக்கு தெரிஞ்சு டிஎஸ் அதிகமாட்டு பை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வேண்டாம். ஸ்டில் மார்க்கெட்டில் ப்ரெஷர் சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகுது. இறங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்எம்டிசியோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 5% மேலே போயிருந்துச்சு. அயனோரோட ப்ரைஸ் கைக்குனால மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் லம்போரோட ப்ரைஸ் பார்க்கும்போது 5300 per ton இருக்குது. அதாவது லம்போரோட ப்ரைஸ் வந்து 5300 per ton இருக்குது. ஆக்சுவலி அது வந்து அண்டு ஃபைன்ஸுக்கு பார்க்கும்போது 4500 ரூபா per ton போயிருக்குது. ஆக்சுவலி லம்புக்கு 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் என்எம்டிசி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் இன்னைக்கு 4% ரேலியாக இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
Q4 அந்த பிஸ்னஸ் அப்டேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் எமிரேட்ஸ் என்பிடி இதில் ஸ்டேக் அக்விசிஷனுக்கு RBI அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரீசனில் இந்த பேங்க் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் HDFC பேங்க் இன்றைக்கி ஒரு 2% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. HDFC பேங்க்கில் இன்னொரு அப்டேட்னா FIS வந்து விற்றுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 to 7.95 crore ஷேர் வந்து விற்றுருக்காங்க. ஆக்சுவலி Q3லேருந்து Q4 கம்பேர் பண்ணும்போது 3.62% அளவுக்கு டைல்யூஷன் நடந்திருக்கு. 3.62% ஒரு குவார்ட்டர் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. இதில் HDFC பேங்க்கில் டிசம்பர் குவார்ட்டர் வரைக்கும் 4 to 7.67% இருந்த FISோட ஹோல்டிங்ஸ் இப்போ மார்ச் எண்டில் பார்க்கும்போது 44.05% இருக்குது. குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.62% குறைச்சிருக்கிறாங்க FIS. மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க 26.66%லேருந்து 29.54% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யார் புத்திசாலித்தனோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இது மூலமாட்டே உங்களுக்கு தெரியும். அதாவது FIS விற்கிறாங்க, நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குறாங்க. ஸோ இந்த HDFC பேங்க் பார்க்கும்போது Q1லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25% மேலே HDFC பேங்க் விழுந்திருக்கு. இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா FIS விற்கிறாங்க, நம்மளோட DAs குறிப்பாக இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்மளோட DA இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ சிமெண்டோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மெகாலயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இன்டிகிரேட்டட் சிமெண்ட் பிளான்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1800 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ஃபெசிலிட்டியோட கிளிங்கர் கெப்பாசிட்டி 0.95 million tons per annum, சிமெண்ட் கெப்பாசிட்டி 0.99 million tons per annum. இது வந்து மார்ச் 2028 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க ஸ்ரீ சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சில ரயில் செக்டார் ஸ்டாக்ஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜெஃப்ரீஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிடாக ரயில் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கு, பர்சனல் ரயில் சிஸ்டம் விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹை மார்ஜின் பர்சனல் ரோலிங் ஸ்டாக்காக இருக்குது. இதனால் 810 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 32% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் வேகன்ஸ், இது க்ரோத் இன்டாக்ட், வேல்யூஷன் ஸ்ட்ரெச், டார்கெட் ப்ரைஸ் 200 rupees சொல்கிறாங்க. 22% டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெஃப்ரீஸ் வந்து இந்த ஜூபிட்டர் வேகன்ஸுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. டோட்டல் கிரெடிட் 22% வளர்ந்துருக்கு. இது போக அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் 2.40 lakh crore இருந்துச்சு. 2.40 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் கிரெடிட்லேயே பார்த்தீங்கன்னா 1.12 lakh crore இருக்குது கார்பரேட் கிரெடிட்டு. அதில் RAM அட்வான்சஸ் 1.79 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் டெபாசிட் 14% வளர்ந்துருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் அதாவது டோட்டல் கிரெடிட் அண்ட் டெபாசிட் நீ பார்க்கும்போது 18% வளர்ந்துருக்கு. இது போக காசா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் 13% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசா டெபாசிட் வந்து அவங்களோட டோட்டல் டெபாசிட்டில் 53% இருக்குது. இது வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா போஸ்ட் பண்ண Q4 பிஸ்னஸ் அப்டேட். ஆக்சுவலி எல்லா பேங்க்ஸோட பிஸ்னஸ் அப்டேட்டும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. பேங்க் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாசிட்டிவில் தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக ஹைடெக் பைப்ஸ் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்த கம்பெனிஸில் HDFC பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க், CSB பேங்க், உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது எல்லாமே மோஸ்ட்லி பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. சென்கோ கோல்டில் அன்றைக்கி 10% ரேலியாக இருக்குது. அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்த பேசிஸில் இன்றைக்கி 10% ரேலியாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் அவங்களோட டெபாசிட் அட்வான்சஸ் ஃபஸ்ட்டு கிராஸ் அட்வான்சஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் 18.40% வளர்ந்துருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 6.30% வளர்ந்துருக்கு. டோட்டல் டெபாசிட் 13.90% வளர்ந்துருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 6% வளர்ந்துருக்கு. காசா பேலன்ஸ் 10.60% வளர்ந்துருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 7% வளர்ந்துருக்கு. டேர்ம் டெபாசிட் 16% வளர்ந்துருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 5% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் டீம் பார்க்கும்போது ப்ராஃபிட் 3% வளர்ந்துருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 5% வளர்ந்துருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டரில் எப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓரளவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் அப்டேட் வச்சு பார்க்கும்போது டோட்டல் டெபாசிட் 13.9% வளர்ந்துருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட காசா இதில் 10.6% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த Q4 பிஸ்னஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.